அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நலமாக இருக்கிறீங்களா? வீட்டில் எல்லாம் நலமாக இருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஒரு ஹதீஸை தெரிஞ்சுக்கலாமா எல்லோரும்? அதாவது நம்ம செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படை நோக்கமாக இருக்கணும். அது சம்பந்தமாக ஒரு ஹதீஸு சுனன் அபுதாவுத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. அதை நான் அரபியில் வாசிக்கிறேன், அதுக்கு பிறகு அதனுடைய விளக்கம் சொல்கிறேன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கல லில்லாஹ் வ ஆதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசித்தாரோ, யார் அல்லாஹ்வுக்காக ஒருவரை பகைத்து கொண்டாரோ அல்லது கோபம் கொண்டாரோ, யார் அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கு கொடுத்தாரோ, அதாவது தர்மம் செய்கிறது, யார் அல்லாஹ்வுக்காக தடுத்து கொண்டாரோ, கொடுக்காமல் தடுத்து கொண்டாரோ, இவர் ஈமானை முழுமைப்படுத்திவிட்டார். ஈமான் என்ன? இறை நம்பிக்கை, ஃபெய்த், அவனுடைய பிலீஃப், நம்முடைய இறை நம்பிக்கையை அவர் பூர்த்தி செய்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. 4061வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக சிறுவர் சிறுமியரே, நாம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், நம்ம எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக தான் செய்யணும். நம்ம தொழுகிறோம், தான தர்மம் செய்கிறோம், நல்ல அமல்கள் செய்கிறோம், நல்ல செயல்களை செய்கிறோம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம், இப்படி எது செய்தாலும் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். அந்த நியத்தில் தான் நம்ம செய்யணும். ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம். ஒரு பெரிய மனிதர், அவரை நேசிக்கிறோம், எதுக்கான்னு சொன்னால் அவர்கிட்ட ஒரு கல்வி இருக்குது, அவர்கிட்ட கல்வியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அல்லது அவருக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நேசிக்கிறோம். இது மாதிரி ஏதாவது ஒரு காரணம் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. ஒருத்தரை நம்ம பகைக்கிறோம். ஏன் பகைக்கிறோன்னா, அவன் அல்லாஹ்வுக்கு எதிரான செயல்களை செய்கிறான், ஹராமான செயல்களை செய்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவனை வெறுக்கிறோம். அதே போல் நம்ம தான தர்மம் செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக கொடுக்குறோம், அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான் அப்படிங்கிற நியத்தில் கொடுக்குறோம். கொடுக்காமல் தடுத்து கொள்கிறோம். காரணம், அவனுக்கு கொடுத்தா அவன் தவறான வழியில் செலவு செய்வான் அப்படிங்கிறதுக்காக நம்ம செலவு கொடுக்காமல் இருக்கிறோம். இப்படி நாம் எது செய்தாலும் அல்லாஹ்வுக்காகவே செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்குது, முழுமை அடைந்து விட்டது என்று பொருள். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? பயனுள்ள இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர் எல்லாருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.